கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதன் பிறர் பசியை கண்டவுடன் எவர் கை உணவை தேடுகிறதோ அவரே மனிதர். செருப்பில்லாமல் நடப்பவர்களின் பாதம் பார்த்து யாருக்கு சுடுகிறதோ அவரே மனிதர். பறவைகளுக்கு கூடிருக்கும் போது படுக்க இடம் இல்லாதவருக்கு யார் பாய் தருகிறாரோ அவரே மனிதர். இப்படி பிறருக்காக யார் உழைக்கிறார்களோ அவரே மனிதர். ரசிகர்களே, உங்கள் பெரும் கரகோஷங்களோடு இங்கு வந்திருக்கும் மனிதரை அன்போடு மேடை கலைக்கலாம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், டத்தோ ராதாரவி அவர்கள், டைரக்டர் அகமது அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். வாழ்த்துக்கள் சார். உங்க எல்லாரையும் இங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ படம் நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். ரொம்ப அருமையான ஒரு கதை. ஸோ ரசிகர்களின் கொண்டாட்டமா இந்த படம் இருக்கு. ரசிகர்களின் கொண்டாட்டத்தையும் தாண்டி மக்களின் கொண்டாட்டமா இந்த படம் இருக்கு. ஸோ இன்னொரு கரகோஷம் இந்த படத்துக்காக இவங்களுக்காக கொடுக்கலாம். மக்களின் கொண்டாட்டம், ரசிகர்களின் கொண்டாட்டம், இந்த மனிதன் படம் யாருக்காக அப்படிங்கிறது இவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா சார்? ரெடியா? ரெடி. மனிதன் திரைப்படம் யாருக்காக? விவசாயத்துக்காக. மனிதன் திரைப்படம் யாருக்காக? ஏழைகளுக்காக. மனிதன் திரைப்படம் யாருக்காக? நமக்காக. ஸோ உலகம் முழுக்க இந்த படம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் தான் இங்கே இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கதை கொடுத்துருக்கீங்க, நல்ல ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. எங்கள் எல்லாருக்குமே இதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மறுபடியும் கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். இந்த படத்தோட ஹைலைட்டான டயலாக் வச்சு நம்ம ஆரம்பிக்கலாமா? டயலாக் பேச சொல்ல போறீங்களா? இல்லை சார், அதெல்லாம் அப்புறம் நடக்கும். இப்போ நான் வேணா சொல்கிறேன். சொல்லுங்க. ஜெயிக்கிறனோ தோக்குறனோ தெரியாது, ஆனா நேர்மையா போராடுவேன். இல்ல, கடைசி வரைக்கும் உண்மையா போராடுவேன். கடைசி வரைக்கும். சோ இது நிஜ வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து சினிமால வந்து பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ இது அகமது சாருக்கும் வந்து பொருந்தும். ஏன்னா அவ்வளோ நேர்மையா போராடி இந்த படத்துல நீங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். இந்த வெற்றி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு புது விஷயமா நான் ட்ரை பண்ணேன். அந்த ஒரு லாயர் ரோலு. ஸோ எல்லாமே அது வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. டயலாக்ஸ் நல்லா இருக்குன்றாங்க. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம், எனக்கு இது புதுசு. ஸோ சந்தோஷமாக இருக்குது. அகமது சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த வெற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது வந்து நாங்கள் வந்து கதைக்கு உண்மையாக இருந்தோம். கதைக்கு தேவையானது மட்டுமே பண்ணி அது வந்து அதுக்காக வந்து கமர்ஷியல் விஷயங்களை திணிக்கக்கூடாது அப்படின்றதில் நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். ஐ திங்க் அதுக்கப்புறம் வந்து சீனியர்ஸ் ராதாரவி சார், பிரகாஷ் ராஜ் சார், அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு. இவங்க எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் சேர்த்து இந்த படம் நல்லா இருக்குன்னா இது ஒரு டீம் எஃபர்ட்னு தான் சொல்லுவேன். டாக்டர் ராதாரவி சார், இந்த கேள்வி வந்து நான் உங்ககிட்ட கேட்க முடியாது. ஏன்னா பல நூறு வெற்றிகள் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் இந்த வெற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். முதல் கன்னட படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தமிழ் படம் வந்து முதல் படம் வந்து மன்மலையிலே தான். அந்த படத்தை டென்ஷனாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்போ வந்தேன் எப்போ போனேன்னு எனக்கே தெரியாது. அதில் அவ்வளோண்டு வேஷம். அதில் என்ன டென்ஷன் இருந்ததோ அதுக்கப்புறமா நான் அதிகமான டென்ஷனோடு இருந்து பார்த்த படம் வந்து மனிதன் தான். இது என்னுடைய, நான் வந்து ஒரு திருக்குறள் மாதிரி சின்ன வேஷம், ஆனால் அர்த்தம் பெருசாகிடுச்சு. அதனால் அந்த பெருமை பூராவே டைரக்டர் தான் சாரோ. அதே மாதிரி என்ன ராதாரவி தான் இதில் செய்யணும்னு சொன்னதில் எங்கள் சகோதரன் உதயநிதி ஸ்டாலின் தான் முக்கியம். அதில் யார் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க போறீங்க? உதயண்ணனுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருந்தது. அதுக்கு உதயண்ணனுக்கும் ப்ளஸ் அகமது சாருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே அண்ணன் ஓகேலேருந்து நாங்கள் எல்லா படமும் பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸ்னஸாகவே அந்த ஃபேஸை மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஒரு விளையாட்டுத்தனம் இல்லாமல் அந்த சீரியஸ்னஸ், அந்த வெற்றி அடையணும், அந்த ஒரு சீரியஸ்னஸ், அது எப்படி நான் உங்களால் முடிஞ்சது அந்த கேள்வி நான் கேட்கலான்னு இருக்கேன். இல்லை, அது ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த காமெடி அதெல்லாமே இருந்துச்சு. அப்போது நான் அவர்கிட்ட கேட்பேன், ஓகேவா உங்களுக்கு அமத், ஏன்னா கரெக்டாக சொல்லிவிடுவார் அந்த மீட்ரு என்ன கொஞ்சம் அதிகமாக பண்ணணுமா கம்மியாக பண்ணணுமாங்கிறது. ஃபஸ்ட் ஹாஃப் அந்த காமெடி இருக்கும்போது அவர் வந்து என்னை ஃப்ரீயாக விட்டார். என்னங்க இது உங்களுக்கு ஈஸியாக வர்றது தானே, அது நீங்கள் லைவாக பண்ணுங்க அப்படின்ட்டாரு. செகண்ட் ஹாஃப் பண்ணும்போது தான் கொஞ்சம் அந்த சீரியஸ்னஸ் இருந்தது. அப்போ தான் வந்து சொல்லுவார், கொஞ்சம் சிரிக்காதீங்க, கொஞ்சம் அமைக்கி வாசிங்க, இப்போ நீங்கள் திருந்திட்டீங்க அப்படின்னு. ஒரு உதயநிதி ஸ்டாலினை தான் பார்த்துட்டு தம்பி சொன்னார், படம் பூரா சீரியஸாக இருக்கீங்கன்னு. 3 டைமென்ஷன் எடுத்திருக்கிற படம் உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தில்.
அவர் அவர் சொன்னிட்டார் டைலாக்லேயே, சார் முதல்ல நான் எப்படி இருந்தேனோ அது தெரியாது, ஆனால் இப்போ நான் செய்கிறது உண்மைக்காக செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் இந்த சீரியஸ்னஸ் அவர்கிட்ட இருக்குது. அண்டு இந்த படத்தில் தம்பி உதயநிதி வந்து நடிகர் லிஸ்ட்டில் வந்து நிற்கிறார் மேலே. இது வரைக்கும் இன்னார் மாமன் இன்னார் பேரன் அப்படி தான். இப்போ அப்படி இல்லை, உதயநிதியுடைய அப்பா தான் அவர், உதயநிதியுடைய தாத்தா தான் அவர் அப்படி சொல்லுவாங்க. நான் நடிக்கிறேன் நடிக்காதது வந்து வேறு விஷயம். பட் ஆனால் இந்த படத்தை நீ பண்ணணுன்னு முடிவு பண்ணி அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம்ப்பா அப்படின்னாரு. அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ். அப்புறம் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன், அந்த பிரகாஷ்ராஜ் சார் வந்து மிரட்டணும் அப்படின்னா அது அண்ணன் தான் முடியும் அப்படின்னு நான் வந்து சொல்லியாச்சு. அப்புறம் பிரகாஷ்ராஜ் சார் கன்ஃபார்ம் ஆனார் அந்த கேரக்டருக்கு. சரி, ஒரு 2 பெரிய ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க, ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம், நம்ம நடிப்பு யாரும் பார்க்க மாட்டாங்க, இவங்க 2 பேரும் நம்மளை பேலன்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ஒரு 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 மென்டாலிட்டி வந்துருச்சு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் அண்ணனை பார்த்தோன்னே ஒரு சின்ன, ஏன்னா இது வரைக்கும் பெரிய ஆர்டிஸ்டோட சத்யராஜ் சாரோட போன படம் பண்ணேன். பட் இந்த அளவுக்கு எனக்கு அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் நிறையா டைலாக்ஸ் மக்கப் பண்ணி எனக்கு எப்படா அந்த கிளைமேக்ஸ் முடியும் அப்படின்னு இருந்துச்சு. பிரகாஷ்ராஜ் சார் வந்து எல்லாமே ஒரே டேக், சிங்கிள் டேக், மானிட்டர் கூட பார்க்க மாட்டார். அது பார்த்து அப்படியே பிரமிப்பாக அப்படியே உட்காந்துருப்பேன், எதிர்க்க அண்ணன் அப்படி உட்காந்துருப்பாங்க. அவங்களோட அந்த கான்வர்சேஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சா. கடைசியாக தான் எந்த எடுத்தாங்க, அப்படியே டென்ஷனாக உட்காந்துருப்பேன். இவர் வருவார், ஒன்றும் டென்ஷன் இல்லை அப்படின்னுவார், சீக்கிரமாக முடிச்சிடலாங்க அப்படின்னுவேன். இல்லை நீங்கள் அது என்னென்னா அது உள்ளே போகணும், அந்த ஃபீல் வரணும், அந்த கேரக்டராக இருக்கணும், அதை சொல்லுவார். நீங்கள் அது உள்ளே போங்க, நீங்கள் வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க, பட் கொஞ்சம் அந்த மென்டாலிட்டி அது வந்தால் தான். அது வந்து நார்மல் டைலாக்னா பேசிட்டு போயிடலாம், ஆனால் அந்த டைலாக் எல்லாமே ஃபீல் பண்ணி நான் பேசினது தான். இதன் திரைப்படத்தில் இந்த கேரக்டரில் உதயநிதி சார் தான் பண்ணணும், இவர் தான் இந்த கதைக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருப்பார் அப்படின்னு எப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்க சார்? நானும் அவரும் வந்து ஆக்சுவலி என்னுடைய எண்டென்று புன்னகை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் சைன் பண்ணார், அவர் கூப்பிட்டாரு. நானும் அவரும் படம் பண்ணுறதா இருந்தோம். அதனால் நான் அவருக்கு ஒரு படம் பண்ணும்போது அவருக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போது அர்ஷத் வார்சியோடைய அந்த கேரக்டரை பார்த்துட்டு இந்த படத்தில் இருக்கிற ஷேட்ஸு அந்த அந்த ஹிந்தியில் இருக்கிற அவரோட இவர் பெட்டராக பண்ணுவார் அப்படின்னு ஒரு தோணுச்சு. இவர்கிட்ட அதை சொன்னேன். அதுக்கப்புறம் இவருக்கும் பிடிச்சி போய் அப்படி தான், ஏன்னா இவருக்கு நான் வந்து கதை பண்ணணும்னு முடிவாயிடுச்சு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டே நான் வந்து பார்த்தேன். அப்போது இது கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் அதாவது ஹன்சிகா கிட்டே இருக்கட்டும், இல்லை வந்து நார்மல் வில்லன்கள் கிட்டே இருக்கட்டும், இல்லை ரோட்டில் போகிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் திட்டு வாங்குறீங்க, மொக்க லாயர்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஏன் அடி கூட நீங்கள் வாங்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து எப்படி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது? ஏன்னா ஒரு ஹீரோவாக எங்களுக்கு தெரியல, யதார்த்தமான ஒரு மனிதராக தான் எங்களுக்கு அந்த படத்தில் தெரிஞ்சுது. லைவாக இருக்கணுங்கிறதுனால எதுவுமே வந்து படத்துக்கு தேவையில்லாத விஷயம் எதுவுமே நாங்கள் பண்ணலை. அந்த ஃபைட் கூட பார்த்தீங்கன்னா அது தேவைப்படுது, அந்த ஹீரோ மேலே சிம்பத்தி வரணும். இப்போ ஹிந்தியில் வந்து அது அப்படி இருக்காது, அந்த கோர்ட்டில் வச்சுருப்பாங்க அந்த ஃபைட்டை. நாங்கள் வந்து இதை வந்து அவன் வீட்டுக்கு இல்லை வச்சு, அந்த வீட்டுக்கு அவனோட தங்கி இருக்கிற இடத்துல இருக்கிற மக்கள் அவனை எப்படி க்ளோஸ் ஆகுறாங்க, அவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறாங்க, அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் ஹிந்திலேருந்து இங்கே மாற்றிருக்கோம். எமோஷன் வந்து இங்கே தமிழில் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக மனிதன் நான் ஃபஸ்ட்டு வர ஜாலி எல்எல்பி மனிதன் என்ன டைட்டில் அப்படின்றது தான் ஐ ஃபீல் டு சே த ஃபேக்ட். உண்மையாக சொல்லணும்னா தான். பட் வென் ஐ என்டர் இன்சைட் த ஃபிலிம், அவுட் சைட் த ஃபிலிம், இந்த டைட்டிலுக்கான ரீசன் கிடச்சிருச்சு. பட் இட்ஸ் ஆசம். இது வந்து இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் நாட் ஃபார் அ பர்டிகுலர் ஜோனர் ஆஃப் பீப்புள். ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர், எல்லா சென்டர்லேயும் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரப்போ அவரை குறை சொல்லணும்னு சொல்லி யாராச்சும் சொல்லணும்னு நினச்சாங்களோ they don't have any points to share that. Thanks for Ahmed sir, thanks for Udyana, and thanks Radha Ravi sir, Prakash Raj sir, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த டைட்டில் தான் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க சார்? இல்லை, ஆக்சுவலி இது என்னுடைய தனி முடிவு இப்போ கிடையாது. இந்த டைட்டில் பற்றி பேசுறது நான் சொல்கிறேன். இப்போ இந்த டைட்டில் தமிழ் டைட்டில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மனிதன் தமிழ் டைட்டில், அதான் மனிதன் வந்து தமிழ் டைட்டில் கிடையாது, அதனால் அந்த வரி விலக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு காமெடி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது. இல்லை, இது இந்த படத்துக்கு வந்து நிறைய டைட்டில்ஸ் ஆக்சுவலி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நான் பாதி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அப்போது எல்லாருமே வந்து ஒரு கடைசியாக ஒரு டைட்டில் வச்சாகணும், ஏன்னா ரிலீஸ் வருது அப்படின்ட்டு இருக்கும்போது 4-5 டைட்டிலில் வந்து மனிதன் ஒரு டைட்டிலாக இருந்தது.
அப்போது ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே குழம்பி போயிட்டு இருக்கும்போது இவர் தான் போய் விவேக் சார் கிட்ட கேட்டார். விவேக் சார் சொன்னார் இந்த படத்துக்கு வந்து அந்த டைட்டில். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணோம். கோட் சீன் படம்னு பார்க்கும்போது பெரிய பெரிய லிஜெண்டுங்களை வாழ்க்கையை புரட்டி போட்ட படங்கள் எல்லாம் இருக்குது. கோட் சீன், அந்த கோட் சீன்னாலே ஒரு விறுவிறுப்பு இருக்கும், ஒரு யதார்த்தம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஒரு பெரிய பெரிய லெஜெண்ட் கூட பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அந்த கோட் சீன் ஃபுல்ஃபில்லாக இருக்கா மனசு? இல்லையா, கண்டிப்பாக இப்போ பார்க்கும்போது இன்னும் பெட்டராக பண்ணலான்னு தான் தோணும். எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் பண்ண தப்புகள்லாம் எனக்கு தெரியும். மேபி அது ஆடியன்ஸுக்கு தெரியாது. பட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து சரி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்ல, அதுக்கு வந்து ஒரு அளவே கிடையாது. ஸோ ரொம்ப பயமாக இருந்துச்சு பண்ணும்போது. அவங்க 2 பேருக்கு நல்லா பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்தது. பட் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணேன். அந்த டயலாக்ஸ்லாம் வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு டேரக்டர் வந்து நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், இங்கே பாருங்கள் அந்த கடைசி ½ அன் ஹவர் தான் படத்தோட உயிர். அது தப்பாக அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா படமே ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நான் வந்து அஹமத் சார்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி இது ஒரு வாட்டி ஃபுல்லாக எடுத்துட்டு பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா திருப்பி ரீஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் வந்து பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். அது ஒரு பெரிய செட்டப். அது வந்து அந்த கோர்ட்டை ஃபுல்லாகவே ஒரு செட்டு. பிரகாஷ் ராஜ் சார் டேட்டு, அண்ணன் டேட்டு, ஒரு ஹன்சிகா டேட்டு, எல்லாம் விவேக் சார், ஒரு 60-70 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, 2 கேமரா வச்சு எடுத்தோம். அது டைமுக்குள்ளே முடிக்கணும், ஒரு டைம் இருக்குல்ல, எல்லாரோட டேட்ஸ்லாம் பிரச்சனைகள். ஸோ என்ன பண்ணிட்டாரு, ஷார்ட்டு டிவைட் பண்ணி பக்கத்துலேயே அந்த நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு பக்கத்து ரூம்லேயே எடிட்டிங். இந்த கோட் சீன் பொறுத்தவரைய வக்கீல் இது பொறுத்தவரை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களே வந்தால் கூட டீக்கு போட்டு பைசா இருக்காது. நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுவோம், டேய் ஒரு வக்கீல் என்னடா பணம் இல்லாமன்ற அப்படின்வோம். ஆனால் பேசுகிறது பார்த்தோன்னா அந்த கேஸ் என்கிட்ட இருக்குது, இந்த கேஸ் நான் பண்ணிருக்கிறேன், இந்த கேஸ் பேசுறதுலாம் கோடிக்கணக்கில் கேஸ் சொல்லுவாங்க. டீ கொடுறான் மச்சா நீ கொடுத்துட்டு போடான்னுவானுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்னடா இவ்வளோ இது பண்ண ஒரு பொய் சொல்கிறானான்னு கூட யோசித்தோம். பட் இந்த படத்தில் உண்மையாக நேர்மையாக ஒரு சில டேரக்டரு ஒரு சில இதுவெல்லாம் மறைச்சிது. எவ்வளோ நாளாக கோர்ட்டுனா இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு காட்டினேன். பட் யதார்த்தத்தை உண்மையை காட்டினேன். உங்களுக்கு வந்து எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் முதல்ல தெரியும். ஒரு லா ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் லாயராக என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க நடிக்கிறதுக்கு? லாயராக நடிக்க என்னெல்லாம் பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலைங்க. கோர்ட் போய் முக்கியமான ஒரு கேள்வி பார்க்கறது, கேட்டிருக்காங்க. இல்லை, கோர்ட்டுக்கு நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். நான் கேஸ் எல்லாம் என் மேலே நிறைய கேஸ் இருக்குது. இந்த என்ன சொன்னாங்கல்ல, அது உணர்ந்து நடிக்கணும்னு. அந்த டயலாக் சொல்லியிருப்பேன்ல, நீ வந்து ஒரு ஏழை ஒரு நாள் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டுமே, நீதி வேணும்னு கோர்ட்டுக்கு போயிட்டுமே, அவ்வளோதான் சார் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு அவன் வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்படின்னு அந்த டயலாக் இருக்குல்ல, அது எனக்கே பொருந்தும். இந்த 5 வருஷமாக நான் ஏறாத கோர்ட்டு கிடையாது. ஸோ படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இவங்க அந்த செட்டெல்லாம் ஃபுல் செட்டப். அது அந்த கோர்ட் ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், அந்த போய் நிறையா ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டினாங்க செட்ஸுக்காக. இவங்க வந்து நிறையா கோர்ட்டு உள்ளெல்லாம் போய் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணாங்க. பட் நான் வந்து இப்போ யாரையும் போய் ட்ரைனிங்கோ அதெல்லாம் நான் எதுவுமே எடுத்துக்கல. கொடுத்த டைலாக்கே பேசினேன், அவங்க 2 பேர் சொன்னதை நடித்தேன், அவ்வளோதான். சார் எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு சார் லாயராக பண்ணால் ஆப்டாக இருக்கும் இந்த படத்துக்கு? அதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து மோர் தென் கோர்ட் ரூம் ட்ராமா அந்த கேரக்டர் வந்து இவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அது சார் ராதா ரவி சார், உங்களை நான் வில்லனாக தான் பார்த்துருக்கேன் நிறைய படத்தில். அண்ட் இந்த படத்தில் வந்து வென் பிரகாஷ் ராஜ் சார் கூட ஹூ வாண்ட்ஸ் த டேம் டீ அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு விவேக் சார் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆனால் அவரோட காமெடி சிரிச்சதை விட எனக்கு உங்களோட ஹியூமர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அது அவர் வந்து ஒரிஜினலாகவே இருந்தது. அதாவது கத்திட்டு முடிச்சுட்டு நானும் ஆசிசேஷனும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பிரகாஷ் ராஜ், கொஞ்சம் அவருக்கு மரியாதை கொடுப்பேன் நான். அதனால் அப்படியே வந்து உட்காந்துட்டு தலையெல்லாம் தொடச்சிட்டு டே ஒரு டீ கொண்டாடான்னு சொல்லிட்டு ஆசிசேஷன் சாருக்கு ஒரு டீ கொண்டு அவன் ஒரு ஒன்று டீ அப்படின்னு சொல்கிறார். அந்த டைம் கேப்பில் டப்பிங்கில் சேர்த்தேன் அந்த வார்த்தையை. ஏன்னா நான் வந்து டப்பிங்கில் வந்து விடவே மாட்டேன், எந்த கேப் கிடைச்சாலும் பிடிச்சிடுவேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆடுகளம் படத்தில் அந்த ஒரு வயசானவருக்கு நான் தான் வாய்ஸ் கொடுத்தேன் படம். ஜனாதிபதி அவார்டு அவர் வாங்கிட்டு போயிட்டார், என்ன விட்டாங்க. அதனால் நான் டப்பிங் விட்டு கொடுக்க மாட்டேன், அதனால் சேர்ப்பேன். ஏன்னா அந்த மிர்ச்சி மசாலாலாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக சொன்னேன், அவர் டீ வேணாமட்டா அப்படி சொல்லிட்டேன். பார்த்தா அது பெரிய கிளாப்ஸ் ஆகிடுச்சு, முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஓடி போச்சு. உங்ககிட்ட
உங்களுக்கு ஓகே ஓகே மீரா ஹன்சிகாவோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்ததா இல்லை மனிதன் பிரியா ஹன்சிகாவோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க பிடிச்சிருந்ததா? ஓகே ஓகேவில் பார்த்தீங்கன்னா எனக்கும் சந்தானத்துக்கு தான் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். எனக்கும் அன்சிகாவுக்கும் கெமிஸ்ட்ரியே இருக்காது, வெறும் சாங் மட்டும் இருக்கும். இப்போ ரொம்ப கூச்சமாக இருக்கும், எனக்கு அவங்கள அவ்வளோ பழக்கம் கிடையாது. இந்த படத்தில் வந்து கெமிஸ்ட்ரி பெட்டராக இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்தில் சந்தானம் வேறு இல்லை. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, அவங்களோட கெமிஸ்ட்ரி இருந்து தான் ஆகணும். இந்த படத்தில் வந்து நீங்கள் ஏழைகளுக்காக வந்து போராடுறீங்க. ஸோ உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட 80 வருடங்களுக்கு மேலாக வந்து ஏழை மக்களுக்காக வந்து உதவிட்டு இருக்காங்க, உழைச்சிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். இவங்க எல்லாருமே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க உங்கள் படத்தை பார்த்துட்டு என்ன மாதிரியான ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க சார்? என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு 1 மந்த் முன்னாடியே படம் பார்த்துட்டாங்க. ஆர்ஆர்லாம் இல்லாமல் பார்த்துட்டு தனியாக பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க, நல்லாயிருக்கு, நான் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க, உன்னோட கெரியர் பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும் இந்த படம் அப்படின்னாங்க. எனக்கு அங்கேயே வந்து ஒரு பாஸ் மார்க்கு. ஏன்னா அவங்க யூஸ்வலாக அப்படி சொல்ல மாட்டாங்க, சில படங்கள்லாம் என்னை திட்டிருக்காங்க. இந்த படம் வந்து கெரியர் பெஸ்ட்டுன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வந்து டேரக்டர் என்ன சொன்னாங்க, டேரக்டர் மேடம் என்ன சொன்னாங்க, பாஸ் மார்க் வாங்கி வச்சுங்க அப்படின்னேன். நேற்று நைட்டு அப்பா பார்த்தாங்க, தேட்டரில் ப்ரிவ்யூ தேட்டரில் தான் பார்த்தாங்க. நான் வெளில டென்ஷனாக நின்றுட்டு இருந்தேன். வெளில வந்தாங்க, நான் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் முதல்ல வீட்டுக்கு கிளம்பி அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னாங்க. வீட்டுக்கு போனேன், எனக்காக வெயிட் பண்ணிட்டு நைட்டு 2 மணி இருக்கும். என்ன இப்படி ஒரு படம் பண்ணி வச்சிட்டிங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. சரி அதை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, பிரச்சாரத்துக்கு கிளம்புங்கன்னு சொல்லி மத்தியானம் அம்மா தேட்டரில் ஆடியன்ஸோட படம் பார்த்தாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்க. தங்கச்சி இன்றைக்கி ஃபோன் பண்ணி, இனிமே நீ வந்து உன்னை ஆக்டர்னு நீ சொல்லிக்கலாம் அப்படின்னாங்க. என்ன இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. இல்லை இந்த படத்துக்கு அப்புறம் சாரே சொல்லிட்டாரே சார். இல்லை என் தங்கச்சிக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும்ல, அண்ணன் சொல்லிட்டு வாங்க, சொந்த தங்கச்சியை ஒத்துக்கலையே எவ்வளோ. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிங் வந்து ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய இடங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்கலங்க வச்சுருக்கீங்க மக்களை. ஸோ இதுக்கு காரணம் வந்து டைரக்டர் தான். ஸோ இவ்வளோ ஒரு சென்டிமெண்ட் வந்து இந்த படத்துக்குள்ளே எப்படி சார் கொண்டு வர்றது முடிஞ்சது உங்களால்? இந்த கதை அப்படி அமைஞ்சிருச்சு. அண்டு அது கதை மட்டும் இல்லை, அது நான் என்ன சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே இப்போ நான் நடிகன் கிடையாது, நான் நடித்து காட்ட முடியாது. அது ராதா ரவி சாராக இருக்கட்டும், இல்லை ஹீரோவாக இருக்கட்டும், அவங்கக்குள்ளே இருக்கிற விஷயம் அவங்க அந்த நடிப்பில் அந்த எமோஷன் கொண்டு வந்ததுனால தான் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுல்ல. ஸோ அவங்க ரொம்ப பணிவாக என் மேலே போட்டாங்க. பட் அவங்களுடைய திறமை அண்ட் இது ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட். அதனால் அவர் க்ளீனாக சொல்லிவிடுவார், நம்ம ஏதாவது ஒன்று தப்பாக பண்ணோன்னா இல்லை இது செல்ஃப் எடுக்காது அப்படின்னுவார். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் கரெக்டாக சொல்லிவிடுவார், எனக்கு வந்து ஒரு 2000 ரூபா அதிகமாக வேணும் அப்படின்வார், இல்லைனா ஒரு 500 ரூபா குறைச்சிக்கோங்க அப்படின்வார். அவர் அந்த கரன்சியில் தான் பேசுவார் அவர். ஸோ அவரோட மீட்டர் வந்து அதை வச்சு தான் சொல்லுவார் அவர். நம்ம அதில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ அதிகப்படுத்தணும், எவ்வளோ கம்மி பண்ணிக்கணும். படத்தில் டயலாக் ரைட்டர் பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் தான் எழுதுனீங்களா இல்லை தனியாக? இல்லை, நானும் அஜயன் பாலும் 2 பேரும் சேர்ந்து எழுதணும். கோர்ட் ரூம் ட்ராமான்னா அது டயலாக் நல்லா இல்லைன்னா அப்புறம் கோர்ட் ரூம் ட்ராமா பண்ணியே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆர்குமெண்ட்ஸ் தான் அது. ஸோ எங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருந்தது. இருந்தாலும் வந்து இது தமிழுக்கு அடாப்ட் பண்ணும்போது எஃபெக்டிவாகவும், அதே சமயத்தில் வந்து இவர் பொள்ளாச்சியிலேருந்து கஷ்டப்பட்டு வர லாயர் திடீர்னு வந்து சுத்த தமிழில் பின்னி பெடல் எடுக்கிறார் அப்படின்னா ரொம்ப தப்பாயிடும். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. அவர் எப்படி பேசுவார், செகண்ட் ஹாஃபில் சரி திருந்திட்டார். நான் டக்குன்னு திருந்திட்டா கூட திடீர்னு இங்கிலீஷ் எனக்கு தெரியாது, இங்கிலீஷ் பேச முடியாதுன்னா அப்படி இருக்கக்கூடாதுன்னு அவருடைய ஐக்யூவில் வந்து அவர் வந்து யதார்த்தமாக எப்படி, ஆனால் அதே சமயத்தில் எமோஷ்னலாக இருக்கணும். ஸோ அந்த லாங்குவேஜில் வந்து அது அந்த மீட்ரு மாறக்கூடாதுன்றதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம். ஸோ ஒர்க் பண்ணோம், அவ்வளோதான். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா 2மே ரொம்ப அமேசிங்காக இருந்தது. மியூசிக் டைரக்டர் பற்றி அவர் சொல்லுவார், கேமராமேன் பற்றி நான் சொல்கிறேன். சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப வேல்யூ ஆட் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய பிஜிஎம் அண்ட் பாட்டு வந்து படத்தை எலிவேட் பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது இதெல்லாம் பற்றி நான் சொல்கிறதோட படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதில் வந்து ஒரு தனி டோன்ஸ், ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டியூன்ஸ் தேவைப்பட்டது. அது வந்து சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு தேவையான மியூசிக் கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். கேமராமேன் பற்றி நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஏன்னா எனக்கு வந்து மதி சார் வந்து இது ஃபஸ்ட் ஃபிலிம் அவரோட என்ன பண்ணுறது. இது வரைக்கும் ஒரு 3 கேமராமேனோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் கண்டிப்பாக மதி சார் வந்து வெரி ஸ்பெஷல். அவர் வந்து ஒரு பாதி டைரக்டர். நானும் இவர், அதாவது படங்களில் வந்து ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி பற்றி பேசுவாங்கள்ல,
ஆனால் இந்த படத்தில் வந்து டேரக்டர் அண்ட் கேமராமேன் கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். என்னென்னா எங்கள் 3 பேருக்குள்ளே அந்த பேசிப்போம். இப்போ நான் ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வந்து மேபி எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் ஒத்து போயிருப்போம். ஆனால் திடீர்னு அது மதிசாருக்கு பிடிக்காது. அவர் வந்து தனியாக சொல்லிடுவார், இல்லை இல்லை தப்பாக இருக்குது, இது அந்த எமோஷன் இல்லை அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லுவார். நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துப்போம் எங்கள் 3 பேருக்குள்ளே. என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா அது வந்து டைரக்டர் அண்ட் மதிசார் முக்கியமான காரணங்கள். அதனால தான் என்னோட அடுத்த படம் கூட வந்து அவர் தெலுங்கு போயிட்டார், ஒரு படம் பண்ணேன். அதுக்காக வெயிட் பண்ணி, இல்லை நீங்கள் வாங்க நம்ம அடுத்த படம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பண்ண சொல்லி. ராதாரவி சார், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நடிகர் உதயநிதி ஸ்டாலினை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஒரு தயாரிப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் பற்றி இப்போ சொல்லுங்கள். படம் முடிகிறதுக்கு முன்னாடியே சம்பளத்தை செட்டில் பண்ணார். இன்னொன்று, இப்போ அவங்க கேமராமேன் அதெல்லாம் சொன்னாங்க, மியூசிக் டைரக்டர்லாம் சொன்னாங்க. நான் என்னுடைய விஷயத்தை முடிச்சு சும்மா சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு லாஸ்ட் ரவுண்ட் மாதிரி சொல்கிறேன். மதி வந்து இப்போ பிறைசூடன் இருக்கார்ல கவிஞர், அவருடைய பிரதரு. எனக்கு குடும்பத்தில் ரொம்ப வேண்டியப்பட்டு நாங்களாம் ரொம்ப நெருக்கம். நிறைய இந்த இதை பேச்சு கீச்செல்லாம் போயிருக்கேன். மதி வந்து முதல் நாள் என் கேரவேனில் வந்தார். இவர் தான் கூப்பிட்டு வந்தார். இதான் மதின்னு எனக்கு அறிமுகப்படுத்தினார். அப்படியான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் தெரியுன்றதே சொல்லலை, கேட்டு பாருங்கள். ஆமாம் சொல்லுங்கள் என்னென்னு. மீசை ஒட்டி காமிங்க, அதெல்லாம் வந்தாலே நமக்கு சர்ன்னு ஏறிடும், திமிர் இருக்குல்ல. அதனால் என்ன மீசை வைக்க சொல்கிறேன், சரி மீசை விட்றான். மீசை உடனே எல்லாம் செஞ்சேன். அப்படியே பார்த்தாப்புல மதி, இல்லைன்னா கொஞ்சம் இங்கே குறையினீங்க, இவ்வளோண்டு குறையிறத பார்க்குறதுக்கு எதுக்குங்க ராதாரவியை போடணும், ஜனங்க இந்த முடியவா பார்ப்பான் அப்படிலாம் நான் குதர்க்கமாக தான் கேட்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்துட்டு, we were not arguing, we were discussing. டிஸ்கஷன் பண்ணால் தான் முடிவு வரும், ஆர்கியூ பண்ணால் முடிவு வராது. பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் டேரக்டர் எல்லாம் உட்காந்து பேசும்போது மதி வந்து சொன்னார், அப்படின்னு நான் ஒரு பொட்டு வைக்கிறேன்னு சொன்னேன். இந்த பொட்டுக்கு இவரும் ஒரே தகராறு, இவ்வளோ ஒன்று பொட்டுங்க அது. ஐயோ இல்லை சார் அதை இருங்களே வச்சு பார்ப்போம், ஒத்து வந்தால் வச்சுக்கோ, இல்லைன்னா விடுவோம். சொன்ன உடனே மதி சொல்லிச்சு, இல்லை முதல்ல அண்ணன் வச்சுக்கிட்டோம், அப்புறம் முடிவு எடுக்கலாம். உடனே சின்ன பொட்டாக வச்சேன். போட்டு இது நல்லா இருக்குண்ணே மதி தான் சொன்னார். டைரக்டர் கொஞ்சம் மனசங்கடத்தோடு இறங்கிட்டார். ஏன்னா அவங்க 2 பேர் புருஷன் முன்னாடி மாதிரி ஒத்துப்போகுது நமக்கு. அப்போ அது பட் அது வந்து ஹைலைட்டுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு பத்திரிக்கையார் எனக்கு ஃபோன் பண்ணார். எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொன்றுமே அப்படி தான். இப்போ நீங்கள் கூட கேட்டிங்க ஒரு கேள்வி, இவரை எப்படிங்க லாயராக போடலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னெலாம் கேட்டிங்கல்ல, யார் நீங்கள் கேட்டிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ரஜினி சார் வந்து என்னை வந்து ஒரு படத்துக்கு கூப்பிட்டார், முத்து படத்துக்கு. நான் அப்போ தான் வயசான வேஷம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக இருந்தேன். சார் வயசான வேஷம் படம் போங்க சார். உன்னை கூப்பிட்டு இல்லை எனக்காக இந்த படம் ஒன்று செய்யுங்க ஏன்னு கேட்டேன். ஏன்னா என்ன ஒரு சீனில் அரையணும், அந்த தகுதி உங்களுக்கு ஒண்டி தான் இருக்குது இல்லைன்னு. இதெல்லாம் வந்து என்னுடைய தந்தை நடிகர் எம்ஆர் ராதாக்கு அந்த பெருமை, என்னுடைய தாய் தனலட்சுமி அம்மாளுக்கு பெருமை. அவங்க 2 பேருக்கு தான் அந்த பெருமை, அவங்க ஆசீர்வாதம் தான். அதே போல தான் தம்பிக்கு தாய், அவங்க தந்தை, அவங்க தாத்தா, இவங்க ஆசீர்வாதம்லாம் முழுசாக இருக்கிறதுனால தான் அவருக்கு இதில் இந்த கேரக்டர் அமையணும், இது யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆங்கிலத்தில் when you get an opportunity you are lucky ன்னு சொல்லுவாங்க. when you create an opportunity you are intelligent, but when you use your opportunity you will become successful. He used the opportunity, he became successful. நீங்கள் தயாரிப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் பற்றி ஒரு சில வார்த்தைகள். இந்த படம் வந்து 47 நாளில் முடிஞ்சிச்சுங்க. அதுக்கு வந்து நான் என்ன தான் வேகமாக உழைச்சாலும் அது வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அது வந்து 47 நாளில் முடிக்க முடியும். ஏன்னா 80% அதில் செட்ஸு அண்டு நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு 5-6 கேரவன் நிற்கும், நிறைய கோஆர்டினேஷன் எல்லாமே. ஸோ இவங்களுடைய டீம், தட் இஸ் ரெட் ஜெயண்ட்டோடைய டீம் இருக்கு இல்லையா, மேனேஜர்ஸ் எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்கனைசேஷன். அது ஒரு அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ரெட் ஜெயண்ட் நிறுவனத்துக்கும் உதயநிதிக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கணும். இன்னொன்று என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு பயந்துட்டு இருந்தேன்,
யூஸ்வலி ஹீரோவும் ப்ரொடியூசர்னா தலைவலிடா, ஐயோ ஏன்னா திட்டவும் முடியாது, எங்கடா போய் மாட்டணும் எப்படி அப்படின்னு சொல்லி. பட்டு நான் பழகுனதில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த விஷயங்கள் போயிட்டுருக்குது. ஒரு நாள் கூட அவர் வந்து ஹீரோவாக வரும்போது ஹீரோவாக மட்டுமே தான் வருவார். அந்த நேரத்தில் வந்து தன்னை டைரக்டர்கிட்ட முழுசாக ஒப்படைச்சிட்டு என்ன பண்ண சொன்னாலும் சலிக்காமல் திரும்பி பண்ணுவார். அதே சமயத்தில் ப்ரொடியூசராக இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளராக இருந்து ரெண்டுத்தையும் நடுவில் கொண்டு வராமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த படம் வந்து அந்த சுதந்திரம் எனக்கு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி ஒரு நல்ல படம் என்னால் கொடுக்க முடிஞ்சுது. யூஸ்வலாக ரீமேக்ஸ்னால் ஆக்ஷன் ரீமேக் பண்ணுறது ஈஸி, ரொமான்ஸ் கூட வந்துடும். பட் திஸ் சச் அ சட்டில் பட் வெரி இம்பார்ட்டண்ட் மெசேஜ் கேரிங் ஃபிலிம் சார். ஸோ ஹவ் வர் யூ ஏபிள் டு லைக் வென் வி saw it on screen you adapted it beautifully. தமிழ் சினிமாக்கு ஏற்ற மாதிரி வித் எவ்ரி இன்க்ரீடியன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் everything was so beautifully etched. How were you able to adapt it sir to Tamil cinema? ஆஸ் அ டிரெக்டர் நான் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் இல்லையா. ஸோ ஆஸ் அ when I saw the movie, இந்த மூவியில் வந்து இதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு நான் நினச்சேன் ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித். அந்த விஷயங்கள்லாம் வந்து அண்ட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஓரளவுக்கு எனக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இதை ரீஜனலைஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது கட் இன்ஸ்டிங் தான். பிகாஸ் இதெல்லாம் இருந்தால் நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக நான் சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்த்து யூனோ. அண்ட் ராதாரவி சார், சார் இப்போ வந்து there is like so much competition, like it's a good thing சார், நிறைய நடிகர்கள்லாம் இருந்திருக்காங்க. பட் what would you say is the success to sustain சார்? நீங்கள் 43 years இருந்திருக்கீங்க, ஒரு நல்ல நடிகராக இருக்கிறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் and how should we sustain like for so long சார்? என்னதான் ட்வின் டவர்ஸ் இருந்தால் கூட தாஜ்மஹாலை தான் இன்றைக்கி உலக அதிசயத்தில் ஒன்று அது மாதிரி தான் இருக்கணும், அவ்வளோதான். இதில் ஒன்றும் சக்ஸஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் இதுக்குன்னு ஒரு தனி எக்ஸசைஸ் கிடையாது. நல்லா நடிக்கணும், ஸ்டார்ட் கேமரானோடனே நல்லா நடிக்கணும், ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணணும், அப்போ யூ கேன் சஸ்டெயின் அண்ட் யூ மஸ்ட் டெடிகேட். இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் இவ்வளோ டைரக்டர் பற்றி சொன்னீங்க. எவ்ரிபடி ஹஸ் ஆக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் மேன். எப்படின்னா விளையாட்டில் செலக்டட் ஒவ்வொரு சின்ன விஷயம். நான் எதெல்லாம் சொன்னேன்னா இப்போ வெளியே உட்காந்து பேசும்போது சொன்னார் சார் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க சார். அந்த இந்திக்கார வில்லனை ஒருத்தர் வருவார்ல, அந்த இவனுடைய தாத்தாவா ஒருத்தர் நடிப்பார், வயசானவர், இவ்வளோ பெரிய மூக்கு, அவனு எங்கேயோ தான் தூக்கிட்டு வந்துட்டார். அவரை பார்த்துட்டு நான் அப்படியே பயந்துட்டேன். அந்த ஆள் அப்படியே திரும்பி பார்ப்பான், ஏன்னா நான் வில்லன் செஞ்சுருக்கேன். அவன் திரும்பி பார்த்துட்டு அவனை எதிரிங்க யாரும் உயிரோட இல்லை, போ பார்த்து போ, அந்த முகத்திலே சொன்னான். என்ன நடி. அதே மாதிரி அந்த செத்து போன நொண்டிய தம்பி கூப்பிட்டு வந்துடும். அவன் பேர் ராஜரிஷி, ஏதோ ஒரு ஆக்டர், அதை கமல்கண்ணன் படத்து கேரக்டரு ராஜரிஷி. அதை பார்த்தேன், டப்பிங்கில் பார்த்தேன். உடனே அவன் ஃபோன் நம்பர் வாங்கி வாழ்த்து சொன்னேன். ஏன்னா எனக்கு வெறி நடிப்பு மேலே, ஏன்னா எனக்கு அதை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாது. அதனால் நடிப்பு மேலே ஒரு வெறினால அவனுக்கு ஃபோனை போட்டேன். ஏன்னா இப்போ நான் மாதிரி ஒரு டப் பண்ணி ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணி ஆகணும். அவன் பேசியிருக்கிற விதம் தான் இதெல்லாம் வந்து இப்போ சொல்லும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதுதான் கிரேட்னஸ் ஆஃப் டைரக்டர் அந்த ப்ரொடக்ஷன். எப்படின்னா அவன் பேசும்போதே நான் பிளாட்ஃபார்மில் படுத்துருந்தேனாங்க, ஆடாங்க ஏடா இப்படி பேசுகிறான் இவன், மொத்தம் நான் பிளாட்ஃபார்மில் படுத்துருந்தேங்கன்னு தான் சொல்லணும். இவன் வேறு வாய்ஸில் பிசுறு விட்றான் உள்ள. அப்போ இவனை பார்க்கும்போது இவன் என்னடா நடி வெடி வச்சுது, சத்தம் டமால்னு வச்சுது, அப்படியே வந்து ஒரு அதில் எங்கள் அண்ணன் அண்ணி எல்லாம் சேர்த்து போட்டு அதான் ஓன்னு அழுவான். வேறு நடிப்பாக அழுவல, அவன் ஒரிஜினலாக அழுதான். அதாவது இந்த மாதிரி சத்தங்களோட அழுதுட்டு கண்ணு என் குழந்தை 2 மாதம் ஒரு சத்து போச்சு சார், கண்ணு ஊற்றுது எனக்கு தண்ணி. சரி, இந்த ராஜரிஷியை செலக்ட் பண்ணியிருக்கீங்க பாருப்பான்னு கேட்டேன். கடைசியில் தம்பி இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தார். இவர் அவனை கூப்பிட்டு போய் பிளாட்ஃபார்மில் போய் ஒரு மாதம் படுக்க வச்சுருக்காரு. அவனை படுக்க வச்சு ட்ரைனிங் கொடுத்து 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 டைரக்ட். இந்த மாதிரி நிறைய ராஜரிஷிஸ் வந்து தமிழ்நாட்டில் சும்மா சுற்றிட்டு இருக்காங்க ஒரு வாய்ப்பு இல்லாமல். ஸோ அதை தேடி இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1 லட்சம் ராஜரிஷிஸ் வருவாங்க. நம்ம கமர்ஷியல் ரீதியாக
வந்து எப்போவுமே வந்து டான்ஸு காமெடி அப்படின்னா பாவம் இவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. அதுதான் விஷயம். இந்த மூர்த்தின்றது சங்கிலி முருகன் கேரக்டர். மூர்த்தி வந்து ஏன் இதெல்லாம் செய்கிறாரு, இவருக்கு ஆஃபீஸெல்லாம் வச்சு கொடுப்பாரு. ஏன்னு சொன்னால் அவருடைய கதையை சொல்லுவாங்க. ஒரு பொம்பளை குழந்தை இருந்தது, அது வந்து இவரால் தான், இந்த பிரகாஷ் ராஜால் தான் உள்ள இப்படி ஆகிடுச்சு, செத்து போச்சு, அந்த கோவத்தில் தான் உனக்கு பண்ணுறாரு, நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. தம்பி வந்து அப்படியே எட்டி பார்ப்பார். அங்கேருந்து ஷார்ட் இருக்குது பாருங்கள். எட்டி பார்த்துட்டா எங்களுக்கு தெரியும் சினிமாவில் இது எங்கேயோ எடுத்திருக்காங்கடா, அது எங்கேயோ எடுப்பாங்க அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு சங்கிலி முருகனுக்கு ஒரு ஷார்ட் இருக்குது. நீங்களாம் இவ்வளோ மைன்யூட்டாக பேசுனதுனால சொல்கிறது. சங்கிலி முருகன் ஷார்ட்டில் நான் என்ன நினச்சனோ உள்ள அது இருக்குது அதில். அப்போ தான் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா சங்கிலி முருகனுக்கு பின்னாடி ஒரு ஓரத்தில் இந்த கேமராமேன் மதியாகட்டும், டைரக்டர் ஆகட்டும், எல்லோரும் 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சுருப்பாங்க. இந்த ஒரு பொம்பளை பொண்ணு ஃபோட்டோ இருக்கும், சின்ன குழந்தை ஃபோட்டோ, ஒரு பொம்பளை பொண்ணு ஃபோட்டோ, பெரிய பொம்பளை, ஒரு மாலை போட்டு ஒரு ஓரத்தில் இருக்கும். அதை உன்னிப்பாக பார்த்தேன் நான். அடிச்சிட்டான்டா பேர். அங்கே எனக்கு திருப்தி ஆச்சு பாருங்கள். அதுதான் பெஸ்ட்டு ஃபில்ம். அதுக்காக தான் சொல்கிறோம், நம்ம இவ்வளோ பேர் உட்காந்து பேசுகிறது சும்மா தம்பியை பிடிக்கும், இவர் பிடிக்கும், இல்லை ராதாரவி பிடிக்கும் அதுக்காக பேசலை. எவ்ரி பிட் ஆஃப் இட் நீங்களாம் ரசித்ததுனால இங்கே வந்து உட்காந்து பேசுகிறீங்க. நான் அன்சிகையோடலாம் நடிச்சிருக்கேன். வடநாட்டிலேருந்து வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணு, இதை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் தான் நறுக்கு தெரிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு. பெஸ்ட் ஆர்டிஸ்ட், அழகாக நடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் டைரக்டர். அவர் போட்டு திருவிருப்பார், கீ கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். இல்லைம்மா அப்படி இல்லை, இவ்வளோ தான் நிறுத்து, இவ்வளோ நிறுத்து, இவ்வளோ நிறுத்து. இல்லைண்ணா எனக்கெல்லாம் வந்து 1000 ரூபா 2000 ரூபா தான் சொல்லுவார். அன்சிகாக்கெல்லாம் ஒரு 10 லட்சம் கம்மி பண்ணுமா அப்படின்னுவார். இல்லை அப்போ அன்சிகாவே சொன்னாப்புல என்ன ஈஸி டூயிங் திஸ் டு மீ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பட் இப்போ ரொம்ப அவங்க அதாங்க இந்த படம் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து ஹன்சிகாவுக்கும் ரொம்ப முக்கியமான படம். அவங்களோட கேரக்டர் வந்து டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து வேற ஒரு படத்துக்காக கமிட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு ஃபாரினில் நடக்கிற ஒரு சப்ஜெக்ட். இது மாற்றினதுக்கப்புறம் டவுட் இருந்துச்சு, என்னங்க பொள்ளாச்சி டீச்சரு ஹன்சிகா எப்படிங்க செட் ஆகும் அப்படின்னு. பட் அவங்க வந்து அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்க மேக்கப் கம்மி பண்ணிக்கிட்டாங்க, காஸ்டியூம்ஸ் எல்லாத்துலேயுமே அவருடைய ஒர்க்கு. படத்துக்கு வந்து ஏகப்பட்ட குரூப் வந்து கேஸ் போகிறதுக்கு ஏகப்பட்ட குரூப் வந்து ஒரு குரூப் இருக்குது போகிறது. ஆனால் இதில் வந்து ஒரு துளி கூட ஒரு கேஸுன்னு அந்த வாதாடுறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்கீங்க. அது வந்து எப்படி சார்? அப்படி இல்லை, நாங்கள் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வந்து கன்சல்டண்ட்டாக வச்சு இந்த படத்தை காமிச்சு சீன்ஸ் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி இதில் ஏதாவது தப்பு வருமா அப்படின்னு சொல்லி, கூட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரே ஒரு லாயர் இருந்தார். அண்ட் வந்து நிறைய லாயர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒன்றும் கேட்டு எந்த விதத்துலேயும் வந்து லாயர் கம்யூனிட்டியை வந்து நம்ம வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்தோம். ஸோ அது மாதிரி கேட்டு செஞ்சோம். அதாவது இன்ச் பை இன்ச் எல்லாருமே வந்து ரசிச்சிருக்கனால வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரசிகர்கள் கொண்டாட்டத்தையும் தாண்டி மக்களின் கொண்டாட்டமாக மாறி இருக்கு இந்த மனிதன். ஸோ இந்த மனிதன் மேலும் பல வெற்றிகள் அடைய கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். வணக்கம், நன்றி.